தெய்வீக திருமகன் தேவர் அவர்கள் வரலாற்றின் அத்தியாயம். பசும்பொன். அந்த பூமி பெண் தன் மார்பில் பச்சை குத்தி கொண்டிருக்கும் பயிர் பிரதேசம். ஆம், அங்குதான் அந்த இளம் சூரியன் பிறந்தார். சரித்திரத்தின் காதுக்கு தகவல் இல்லை. அவர் கடவுளின் அம்சம், மனித மகன். அந்த தொட்டில் குயில் அழுதது. அது பாலுக்கு அளவில்லை, பாசைக்கு அழுதது. அது சோற்றுக்கு அளவில்லை, சுதந்திரத்திற்கு அழுதது. தாத்தாவின் பெயரை தனையனுக்கிட்டார் தந்தை. பிறந்த 6 மாதத்தில் அது நடந்தது. இருதயத்தில் துருவேற்றிய இளைய சோகம். அவரது அன்னைமடி என்னும் முதல் தொட்டிலை மௌனமாய் திருடி கொண்டது மரணம். அம்மா என்று அவர் எழுத்து கூட்டி படித்த போது எதிரில் அவர் இல்லை. சாயல்குடி மேடை பேச்சு, அது அவரின் புனித யாத்திரை தொடங்கிய இடம். அவர் பேச தொடங்கும் போது பேச வந்த மற்றவர்கள் அவர்கள் கொண்டு வந்த செய்திகளை பத்திரப்படுத்த தொடங்கினர். அவர் கேள்வி கேட்டார். சிலர் வெற்றிலை துப்பி வருவதாய் வெளியேறினர். அவர் நாவுக்கு அவரை விட வயது அதிகம். ஆங்கிலம் அவரிடம் ஊதியமின்றி ஊழியம் செய்தது. கலைமகள் எழுதிய மனித புத்தகமா தேவர்? கலைமகள் எழுதிய மனித புத்தகமா தேவர்? ஆசார கோடுகளை அழித்துவிட்டு, நிர்பந்த ஒப்பனைகளை களைத்துவிட்டு, ஒரு புதிய கங்கையில் குளித்துவிட்டு, 1 நூற்றாண்டை ஜெயித்துவிட்டு நீங்கள் நிமிர்ந்து நிற்கின்றீர். புயல் புறப்பட்டது 33 வயதில் நேதாஜியை காண. பினாவின் வெப்பம் செவியை சுட்டதால் சுபாஷ் திரும்பினார். அவர் தொண்டையிலிருந்து அழைப்பு மணி அடித்தது. மேகம் மகுடம் போல் அவரின் வெள்ளை ஆடை, இருட்டை கத்தரித்து எடுத்தது போல் சித்தரித்த மீசை. அவர் அந்த வெள்ளி சூரியனோடு நேதாஜி என்னும் சுடர் கைகுலுக்கி கொண்டது. கோபாலகிருஷ்ண கோகலே மிதவாதிகளின் மாதா என்றால் திலகர் வீரர்களின் பிதா. புயல் மனமும் போர்க்குணமும் கொண்ட இளைஞர் நீர். வீரர்களின் அணியில் இருந்ததில் என்ன ஆச்சரியம் இருக்க போகிறது? சிலர் வரலாற்றின் வார்த்தைகள், சிலர் வரலாற்றின் வாசகங்கள், நீரோ வரலாற்றின் அத்தியாயம். எல்லாருடைய கைகளிலும் அச்சரேகை ஆரம்பமானது. எல்லா கண்களிலும் ஒரு மெல்லிய சோகம் மிதந்தது. இந்த விஷ வலையினின்றும் விடுபடுவதெங்கனம்? இந்த கடைசி அம்பை முறிக்கும் கவசம் எங்கே? தீர்வு யாருக்கும் தெரியவில்லை. சட்டென்று ஒரு உற்சாக மின்னல் மனதிற்குள் ஓடியது. இதயத்தில் இருந்த நம்பிக்கை ஜோதி கண்களில் கீற்றிட்டது. 10 கைகளால் கையெழுத்திட வைப்பேன். தேவரின் உறுதிமொழி சகாராவில் ஒரு நைல் நதியானது. சிலந்தி வலையில் வீழ்ந்து விடுமோ வேங்கைகள், சிலந்தி வலையில் வீழ்ந்து விடுமோ வேங்கைகள். சிறிது நேரத்திற்குள் சொல் சட்டமாகியது. பொறுமையின் கற்பம் திறந்து புரட்சி புறப்பட்டது. இருட்டின் அஸ்திவாரங்களை நீங்கள் அசைக்க தொடங்கினீர். ஆங்கில அரசு உமக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது. பேச அனுமதித்தால் தனது தலை அங்கத்தில் இருக்காது என்ற எண்ணம் அவர்களுக்கு. பேச அனுமதித்தால் தனது தலை அங்கத்தில் இருக்காது என்ற அச்சம் அவர்களுக்கு. ஆன்மீக பணி நெஞ்சுக்கு மிகவும் நெருக்கமாயிருந்தது. உம்முடைய கண்களின் வெளிச்சம் மனதின் இருட்டை துளாவி துடைத்தது. தனக்குள் தன்னை தேடும் தவத்தில் முப்போதும் நீர் மூழ்கி போனீர். ஆன்ம பலத்தின் அடர்ந்த கவசம் உம்மை மனக்காயமில்லாமல் காத்தது. நாங்கள் தேடி அலையும் ஞானம் வெளியில் இல்லை, அது உம்மிடம்தான் இருக்கிறது. பார்த்ததுண்டா? கல்லூரிக்கு போகாமல் பட்டம் வாங்கியவரை தேவர் வாங்கினார். தொகுதிக்கு போகாமல் பாராளுமன்ற சட்டமன்ற வெற்றிகளை பெற்றார். மாலை சுமக்கவும் தாழாத தோளுக்கு மலையை சுமக்கும் திண்மை இருந்தது. 1963 அக்டோபர் 30 இரவில் அந்த பகல் ஊமையாகிவிட்டது. 55 வருட கால கவிதைக்கு காலம் முற்றுப்புள்ளி வைத்தது. இன்று நினைத்தாலும் தலையெறுந்த சேவலாய் தவிக்கிறது நெஞ்சம். ஆனால் தோழர்களே, சராசரி மனிதனை மரணம் மறிக்க வைக்கிறது. ஆனால் வீரனை அதுதான் பிரசவிக்கிறது.
மகா வீரரே, நரைத்து விடும் முன்பே மரித்து போனவரே, நீங்கள் எங்கள் சரித்திரத்தின் சாறு, இந்த பிரபஞ்சத்தின் பிழிவு, தேங்கி கிடந்த தமிழின சமுதாயத்தை ஜீவ நதியாய் திருப்பி விட்ட நாயகன், இமயத்துக்கும் குமரிக்கும் கனவு கண்ட ஒரு சண்டமாருதம் நீங்கள். உங்கள் கனவுக்கு பலன் காண்பது எங்கள் கடமை அல்லவா? சுதந்திரம் வந்ததென்னவோ வாஸ்தவம்தான், ஆனால் அது ஆனந்த சுதந்திரம் அல்லவே. இங்கே புதுப்பிக்கப்படுவன இரும்பு பெட்டிகளே அன்றி இதயங்கள் அல்ல. தமிழை காப்பதாய் யாரும் கதை சொல்ல கூடாது. அது தானே தன்னை காக்கும் தகவலிமை கொண்டதென்றோ. இன்று 63 ஆண்டுகள் அருந்து விழுந்த பின் நீங்கள் போட்ட கணக்கை புதுப்பிக்கின்றோம். வாழ்க தேவர் பெருமகனார் நாமம். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம். செந்தமிழ்நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம், அவர் தெய்வம் தந்த தங்கம்.